Good morning students, welcome to the Shaper group of school online class. Today also continue this the thermodynamics lesson of today concept the first law of thermodynamics. So in the thermodynamics la உங்களுக்கு first law உடைய concept என்ன அது மட்டும் இல்லாம அதோடைய explanations என்ன அது denotations என்ன அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். The first law of thermodynamics, that is you have to know about for what is that the equations for that first law of thermodynamics, that is delta U is equal to U2 minus U1. So what is that? The internal energy அப்படினா U அப்படினு உங்களுக்கு தெரியும். Delta U means the change of, that is denotions by the delta. So delta அப்படினா change of அப்படினு சொல்வாங்க, the change of internal energy. So U2 U1. So what is that U2? So 2 1 அப்படின்றதை எதை இன்டிமேட் பண்ணிருக்காங்க அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். So when the system moves from the state 1 to state 2. So அதோட state level intimations பண்ணுறதுக்காக தான் 1 2 அப்படின்னு சொல்கிறாங்க. So state level வந்துட்டு 1, that is U1, and 2 means U2. So internal energy changes from U1 to U2, then change in internal energy of the formula, that is U2 minus U1. So அதுதான் obviously நம்ம change of internal சொல்கிறோம். So change of internal சொன்னாலே நீங்கள் என்ன எழுதணும்னா U2 minus U1, that is that final to the initial. Okay, this internal energy changes is brought about that either absorption or evolutions for the heat or by the work being done by on the system. So because of the total energy of the system must remain constant. So கண்டிப்பா இந்த எனர்ஜி லெவல் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான வேல்யூஸ் இருக்கும்னா கண்டிப்பா அது கான்ஸ்டன்ட் லெவல்ல இருக்கும் அப்படினு சொல்றாங்க. We can write a mathematical statement of that first law, that is Q plus W. Okay, so main thing we can understand about what is that delta U is equal to Q plus W. Q means is heat and work. சரியா, ஹீட்டையும் ஒர்க்கையும் நம்ம ஆட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது தான் சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. சிம்பிள் திங்காக நம்ம சொல்லணும்னா இதுதான். ஓகே, அண்ட் வாட் இஸ் தட் ஒர்க்கோட அதோட ஹீட்னஸை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? எஸ், இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லா. ஸோ இது வந்து நீங்கள் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வந்து வேறு என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மெயின் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, whenever an energy of particular type disappears, an equivalent amount of another type must be produced. So that is that another statement. And moreover, the total energy of system and surroundings remains constant. So total energy of the system எப்போவுமே உங்களுக்கு அந்த சரௌண்டிங்கில் கான்ஸ்டண்ட்டாகவே தான் இருக்கும், அதில் எந்த விதமான சேஞ்சபிளும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. The energy can neither be created nor destroyed but may be converted from the one form of to another. ஸோ உங்களுக்கு இது மெயின் திங், இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம்ஸில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். And another important thing, the change in the internal energy of the closed system. So open system, closed system நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா லெசனோட ஸ்டார்டிங்லேயே. ஸோ இந்த க்ளோஸ் சிஸ்டம் வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி தட் பாசஸ் த்ரூ தி பவுண்ட்ரி ஆஸ் ஹீட் ஆஃப் ஒர்க். ஸோ உங்களுக்கு அந்த க்ளோஸ்டு சிஸ்டம் வந்து ஈக்குவல் டு திஸ் பவுண்ட்ரி ஆஸ் த ஹீட் ஆர் ஒர்க். ஹீட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா ஒர்க்கை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் டூ வேஸ் ஆஃப் சேஞ்சிங் த சிஸ்டம் இன்டர்னல் எனர்ஜி. கண்டிப்பாக ஏன்னா இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலாவே வந்துட்டு ஹீட்டும் ஒர்க்கும் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதில் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா இன்டர்னல் எனர்ஜிலே கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றது நம்ம அந்த ஃபார்முலா வச்சே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரியா, ஸோ இந்த ஃபார்முலாஸில் நம்ம எப்படி டெரிவேஷன்ஸ் கொண்டு வரலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹெச் அண்ட். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்டால்பி அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதோட டெரிவேஷன்ஸ் வித் ரிலேஷன்ஷிப் ஆஃப் யூ. ஸோ இன்டர்னல் எனர்ஜிக்கும் என்டால்பிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம டெரிவேஷனாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஃபார் த ஃபஸ்ட் லாக்கு. அது என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு திங், த கேஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபஸ்ட் திங் இன் சைக்ளிக் ப்ராசஸ் ஃபார் த டெல்டா யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், தட் இஸ் ஆப்வியஸ்லி 0 வென் த ஹீட் இஸ் ஈக்குவல் டு தி மைனஸ் டபிள்யூ. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். டெல்டா யூவோட வேல்யூ 0வாக இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு Q ப்ளஸ் W மட்டும்தானே இருக்கும். அப்போ QW மீன்ஸ் அப்போ Q இஸ் ஈக்குவல் டு W. உங்களுக்கு வந்துட்டு ஈக்குவேஷன்ஸ்க்கு இந்த சைடு வந்துச்சுன்னா கண்டிப்பாக மைனஸ் சைனாக மாறும்.
அதனால தான் இங்கே Q is equal to minus W அப்படின்னு எழுதியிருக்கோம். சரியா? இப்போ இந்த ஹீட் வந்துட்டு மைனஸ் ஒர்க் அப்படின்றதுக்கு எப்படி வந்தது அப்படின்றத நீங்கள் இப்போது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் ஆஃப் டெல்டா யூவோட வேல்யூ 0. ஓகேவா? தட் இஸ் தட் கேஸ் 1. அண்ட் கேஸ் 2. கேஸ் 2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்டா வி, தட் இஸ் வால்யூம் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூமோட வேல்யூ உங்களுக்கு 0வாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேஸ்லையும் நீங்கள் அதோட ஈக்குவிலிபியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ டிபெண்ட் பண்ணி அந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு ஆப்வியஸ்லி அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், Q ப்ளஸ் W. ஸோ Q மைனஸ் P அண்ட் டெல்டா அண்ட் தட் இஸ் தட் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ நீங்கள் ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது டெல்டா வியோட வேல்யூ 0ன்னு வரப்போ உங்களுக்கு டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q. ஸோ இந்த போர்ஷன்ஸ் உங்களுக்கு 0வாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி கேஸ் 3ல் Qவோட வேல்யூ 0, தட் இஸ் Q மீன்ஸ் ஹீட். ஹீட்னஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு, அதோட வேல்யூ 0 அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட ஃபார்முலா எப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும், டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு W. ஏன்னா Q உங்களுக்கு 0 வேல்யூ. ஸோ உங்களுக்கு கேஸ் 3 உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி கேஸ் 4 டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q ப்ளஸ் W. ஸோ டெல்டா யூ Q மைனஸ் PdV. ஸோ தட் இஸ் a general thing for work. ஸோ ஒர்க் ஆல்சோ ஈக்குவல் டு தி ப்ரெஷர் வித் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் அப்படின்றதுனால நான் ஒர்க்குக்கு பதில் நான் மைனஸ் P டெல்டா V அப்படின்னு எழுதியிருக்கேன். தட் இஸ் ஆல்சோ ஃபாதர் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் லாவை டிபெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம என்தால்பி அப்படின்ற நியூ கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். இந்த என்தால்பியோட டினோஷன்ஸ் H. என்தால்பி மீன்ஸ் டெம்பரேச்சர்ஸ். உங்களுக்கு வந்துட்டு தெர்மோடைனமிக்ஸ்ன்னு சொன்னாலே டெம்பரேச்சரை பற்றி படிக்கக்கூடிய லெசன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி லெவல், ஒர்க்ஸ், டிரான்ஸ்மிட் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட் தான் உங்களுக்கு என்தால்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்தால்பி இஸ் எ thermodynamic property of the system, is defined as sum of the internal energy of system and product of pressure volume of the system. அதுதான் நாங்கள் சிம்பிளாக நான் எழுதியிருக்கேன், H is equal to U plus PV. ஓகேவா? ஸோ ப்ரெஷர் அண்ட் வால்யூமை மல்டிபிள் பண்ணிவிட்டு இன்டர்னல் எனர்ஜியோட ஆட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக we can get obviously that is enthalpy H. ஸோ இந்த enthalpy H வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் அப்படின்ற மெத்தடில் பார்த்தீங்கன்னா டெல்டா H is equal to delta U plus P delta V. So that is the final thing. Okay, and delta H we can write also QP அப்படின்னும் நம்ம டினோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So this is the relation between enthalpy H and internal energy of U derivations. When the system at constant pressure undergoes change from the initial state of H1, U1 and V1 to the final state of H2, U2, V2. In change in the enthalpy, delta H can be calculated follows. That is that the first initial we have to write down for the H is equal to U plus PV, the general formula for that enthalpy. So in the enthalpy formula base பண்ணி நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா, that is first thing initial state. So initial state obviously have to denoted 1 and final stage denoted have to write down 2. Okay, so இதே ஃபார்முலாவை நான் இனிஷியல் ஸ்டேட்டில் எழுதுகிறேன் அப்படின்னா H1 is equal to U1 plus PV1. The same way for the final state means H2 U2 plus PV2. Okay, so we have to compare with the two equation, have to subtract. So நம்ம subtract பண்ணுறோம் அப்படின்னா H2 minus H1 is equal to U2 minus U1 plus நீங்கள் இந்த ப்ரெஷரை காமனாக நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா V2 minus V1 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷர் ஆஃப் V2 V1 தான் நம்ம என்னென்னு எழுத போகிறோம் அப்படின்னா டெல்டா V அப்படின்னு எழுத போகிறோம், P டெல்டா V. ஓகேவா? ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு இந்த டெல்டா H இஸ் ஈக்குவல் டு டெல்டா U ப்ளஸ் P டெல்டா V. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம வந்து டெரிவேஷன் அப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இது எப்படி வந்தது அப்படின்றது தான் நம்ம இந்த ஃபைனல் டு இனிஷியல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கரெக்டாக? ஓகே, ஃபர்ஸ்ட் as per the first law of thermodynamics அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லாவோடைய ஈக்குவேஷன்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? டெல்டா U is equal to Q plus W. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். டெல்டா H is equal to Q plus W plus P டெல்டா V. ஸோ நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்றப்போ நமக்கு ஜென்ரலாக ஒரே ஈக்குவேஷனில் எழுதுகிறப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸை இந்த மாதிரி மேக் பண்ணணும். அதுக்கப்புறம் டபிள்யூவோட வேல்யூ வந்துட்டு மைனஸ் P டெல்டா V அப்படின்றது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதையே நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போது டெல்டா H இஸ் ஈக்குவல் டு QP மைனஸ் P டெல்டா V ப்ளஸ் P டெல்டா V அப்படின்னு உங்களுக்கு சப்ஸ்டியூஷன் அப்போ ஃபைனலாக கிடைக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக ப்ளஸ்க்கு மைனஸு கேன்சல் ஆகிடும்.
அப்போது ஹெச் டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு கியூபி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே டெரிவேஷன்ஸில் நம்ம ஜென்ரலாக இந்த ஃபார்முலான்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்றதையும் இப்போ நீங்கள் மேத்தமேட்டிக்கல் ஸ்டெப்ஸில் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. இந்த கியூபி how it's be absorbed by the constant pressure and considered by the heat அப்படினு பார்த்தீங்கன்னா that is QP, and consider the closed system of gas which is chemically reacting to form of the gaseous product, that is also the at the constant temperature அப்படினு சொல்றாங்க. சரியா? So constant volume and pressure அப்படினு சொல்லி பார்த்தோம். That is VI and VF as the total volume of the reactant and product gas of respectively எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NI NF, the number of initial and moles of initiate state and number of moles of final state. ஓகேவா? ஸோ இந்த gaseous ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த மோல் சோடியம் ஃபைனல் அண்ட் இனிஷியல் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஐடியல் கேஸோடைய ஃபார்முலாஸ் எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்னா PV is equal to nRT, that is the general formula. ஸோ இனிஷியல் அப்படின்றதுல I இங்கே இனிமேட் பண்ணியிருக்காங்க for volume and number of moles. The same thing for the final state-க்கு volume F and number of moles also F. So PVF is equal to NFRT. ஸோ உங்களுக்கு இனிஷியல் டு ஃபைனலோட வேல்யூ கிடச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். நீங்கள் சப் பண்ணுறப்ப உங்களுக்கு அதே மாதிரி ப்ரெஷர் VF மைனஸ் VI அண்ட் NF மைனஸ் NIRT அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம எப்படி சேஞ்ச் ஆஃப் டெல்டாவில் சிம்பிள் வே எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P delta V is equal to delta NG, that is gaseous state, and RT. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குன்றதை நீங்கள் இந்த இடத்துல இன்டிமேட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் இங்கே G அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இப்போது இந்த வேல்யூவை நீங்கள் எடுத்து அந்த என்தால்பி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரிலேஷன்ஷிப் வித் என்தால்பி அண்ட் இன்டர்னல் எனர்ஜின்னு கிடைக்கும். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா NGRT. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஃபார்முலா. ஓகேவா? அண்ட் கம்மிங் டு திஸ் நெக்ஸ்ட் கான்செப்ட். For the standard heat of formation, enthalpy changes for different types of reaction and phase transitions. ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன்ஸில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரியாக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த என்தால்பியோடைய எனர்ஜி லெவல் எவ்வளோ இருக்கும் அதோடைய மெஷர்மெண்ட்டோடு நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா அயன் வித் சல்ஃபர், அயன் தட் இஸ் ஆல்சோ சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, சல்ஃபரும் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ ஃபெரஸ் சல்ஃபைடு உங்களுக்கு கிடைக்கிறப்போ அதுவும் சாலிட் ஸ்டேட்லேயே கிடைக்கிது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்தால்பி ஆஃப் த ஃபைனல் ஸ்டேஜோட வேல்யூ -100.42 kg per mole. த சேம் திங் ஃபார் கார்பன் ஹைட்ரஜனில் உங்களுக்கு அதே மாதிரி C2H2 கேஸ் கிடைக்கிது இல்லையா, அதோடைய எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா 222.33 kg per mole. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான கால்குலேஷன்ஸ்லையும் ஈக்குவேஷன்ஸ்லையும் எனர்ஜி லெவல் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த எனர்ஜி லெவலோட வேல்யூஸ் தான் உங்களுக்கு இந்த டேப்லேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. சம் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் த ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டன்ஸ் டெல்டா ஹெச் வித் ஃபைனல் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி ஃபைனல். ஸோ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த ரியாக்ஷன்ஸில் எந்த அளவுக்கு அந்த என்தால்பியோட எனர்ஜி லெவல் யூஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மைனஸ் அது ப்ளஸ் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மைனஸ் அப்படின்றது அந்த இன்டர்னல் எனர்ஜியோடைய ஸ்பெண்டிங்கை பேஸ் பண்ணி தான் ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ H2Oக்கு -242, HClக்கு -92.4, HBr that is hydrogen bromide -36.4. the same way for the CH4 methane, மீத்தேனுடைய என்தால்பி வேல்யூ வந்து -74.85. the same way for CH3OH that is liquid state for -239.2. ஸோ இந்த பேசிஸில் நம்மளுக்கு வேல்யூஸ் டேப்லேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸ் எப்படி வந்தது அப்படின்றது தான் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் கால்குலேஷன்ஸில் பார்த்தோம். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் இன்டர்னல் எனர்ஜி வித் enthalpy. Okay, so I hope you understand about today concept of the internal energy of mathematical system as well for that first law of thermodynamics and how its relationship between that enthalpy and internal energy. Okay students, and as per you have to send out for that homeworks on that evening 5 o'clock. Okay, thank you students.